ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் பேரு. நாம இன்னைக்கு இதில் பார்க்க போகிறது இப்போ தந்தி ஒன்றில் தமிழ் டப்பிங்கோட ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்க இவன் நிரபராதி படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அந்த வெளில பார்க்க போகிறோம். ஸோ இந்த படம் 2022 மலையாளமில் எடுக்கப்பட்ட பார்த்தி நிரபராதி ஆனோ படத்தோட அஃபிஷியல் தமிழ் டப் வெர்ஷன் தான். இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அந்த வெளில பார்த்துடலாம். படத்தோட கதை அப்படின்னு பார்க்கும்போது படத்தோட ஸ்டார்டிங்லேயே வந்து ஒரு ஸ்கூல் பஸ் வந்து இறங்குது. அதில் 7ஆம் கிளாஸ் படிக்கிற ஒரு பொண்ணு. ஸோ இந்த பொண்ணு இறங்கி வந்துட்டு இருக்கும்போது ஒரு சில பேர் வந்து கடத்திட்டு போயிடுறாங்க. இப்போ கட் பண்ணி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கொஞ்ச நாளுக்கு முன்னால் அப்படிங்கிற மாதிரி ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ அந்த பீரியடில் வந்து ஊருக்குள்ளே வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இப்போ திருவிழா ஆரம்பிக்க போதுன்னு ஊரே களை கட்டிகிட்டு இருக்கு. இதில் ஒவ்வொரு சில கேரக்டர்ஸை பற்றி இன்ட்ரோ பண்ணுறாங்க. அதெல்லாம் டீட்டெயிலாக பற்றி சொன்னோம் அப்படின்னா லென்த்தாக போய்கிட்டே இருக்கும். இதில் நம்ம மெயின் கேரக்டர்னு பார்க்கும்போது நம்ம ஹீரோ இவர் வந்து ஒரு சினிமா ஆர்டிஸ்ட்டாக இருக்கிறாப்ல. இப்போ லீவ் போட்டு ஊரில் திருவிழா நடக்குது அப்படின்னு சொல்லி ஊருக்கு வந்து வந்திருக்காப்ல. வந்த சமயத்தில் வந்து ஊரில் கட்டமாக வந்து ஒரு கிரிக்கெட் விளையாட போய் ஒரு கார் கண்ணாடி உடையுது. அங்கே ஆரம்பிக்கிற அந்த பிரச்சனை தான். அந்த பிரச்சனையை தடுக்க போன நம்ம ஹீரோ ஒரு பிரச்சனையில் வந்து கடைசி மாட்டிக்கிறாப்ல. ஊருக்குள்ளே திருவிழாவை கொண்டாட வந்த நம்ம ஹீரோ திருவிழாவை கொண்டாடிட்டு இருக்கும்போது திடீர்னு வராங்க. போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போய் இவங்கள வந்து போக்சோ சட்டத்திற்கு கீழே வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு 7ஆம் கிளாஸ் படிக்கிற ஒரு பொண்ணை வந்து கூட்டிகிட்டு போய் ஏதோ பண்ணியிருக்காப்ல. இப்போ அந்த பொண்ணு வந்து ஐசியூவில் வந்து சீரியஸாக இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதுக்கப்புறம் நடக்கிற அந்த ட்ராமா என்ன, இது எல்லாத்துக்கும் பின்னால் இருக்கிற அந்த ஆள் யார், ஹீரோவை எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வலுக்கட்டாயமாக இப்படி வந்து மாட்டி விட்ருக்காங்க, எல்லாத்தையுமே எடுத்து சொல்கிற ஒரு படம் தான் இந்த படத்தோட மொத்த கதையினே சொல்லலாம். இந்த படம் பார்க்கறதுக்கு எப்படி வந்திருக்கு அப்படின்னா ஒரு ஸ்லோ பேஸ் ட்ராமா. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் ரொம்ப மைல்டாக போகும். செகண்ட் ஹாஃப் வந்து ஓரளவுக்கு பெட்டராக இருக்குது அப்படிங்கிற ஒரு ஃபீலை கொடுக்கும். எக்கச்சக்கமான கேரக்டர்ஸ் எடுத்திருக்காங்க. அந்த எல்லா கேரக்டர்ஸுமே நல்ல ஈக்குவலைஸ் பண்ணியிருந்தாலுமே படம் பார்க்கறதுக்கு ரொம்ப போரிங்காக தான் இருக்குது அப்படிங்கிறது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். அதுலேயுமே படத்தில் வந்து அந்த ஹீரோ வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு நம்ம ஹீரோயின் வேக வேகமாக ஓடி வந்து அந்த லாரியில் அடிபட்டு செத்து போகிறது, இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப ஒரு கிரிஞ்சான ஒரு போர்ஷனாக தான் இருந்துச்சு. இந்த மாதிரி சில போர்ஷன்ஸ் வந்து எனக்கு பிடிக்கல அப்படிங்கிறனால தான் அந்த படத்தை நான் இப்படி சொல்கிறேன். உங்களுக்கு முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். படத்தோட தமிழ் டப்பிங் நல்லா இருக்குது. படத்தில் நடிச்சிருக்க அந்த க்ரூ மெம்பர்ஸ் எல்லாமே சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸை பண்ணி கொடுத்துருக்காங்க. இதை தாண்டி ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவி தான். முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். படத்தோட அந்த கிளைமேக்ஸ் வந்து கொஞ்சம் நீட்டாக முடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு நம்ம சொல்ல இந்த ரேட்டிங் பார்க்கும்போது 5:2 வரைக்கும் ரேஷியோ கொடுத்துருக்கோம். ஒரு ஆவரேஜான ட்ராமா முடிஞ்சால் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள்.